ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி ஊட்டியில் நமக்கு 2வது நாள். காலையில் 9 மணிக்கு எந்திரிச்சிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். ஏன் லேட் ஆகிடுச்சுன்னா, நம்ம வண்டிக்கு நேற்றே சொல்லியிருந்தேன் கூலண்டு மினிமம் லெவலுக்கும் கீழே போயிடுச்சுன்னு. ஸோ கூலண்டும் ஒரு வழியாக மாற்றியாச்சுங்க. இங்கே இனி பிரச்சனை இல்லை. நமக்கு அது ஒன்று தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. பரவாயில்ல, கூலண்டு மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மாட்டுக்கு போய்கிட்டு இருக்க வேண்டியதாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா, மசனாக்குடி போய்கிட்டு இருக்கோங்க. மெயினாக அந்த ஃபாரஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க. அதுக்காண்டி தான் இப்போ அந்த ரூட்டை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். பார்ப்போம், எப்படியாவது அனிமல்ஸை பார்த்துறோம். கண்டிப்பாக அந்த ரூட்டில் அனிமல்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஒரு டைம் போயிருக்கிறேன் பைக்கில். இன்றைக்கி எந்த வழியில் போகிறோம்னா, நேற்று ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் போயிருப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டு, பைன் ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் போயிருப்போம். அதே ரூட்டு தாங்க நேராக. அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நம்ம போக போகிறோம். லாஸ்ட் டைம் முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது மசனங்குடி ரூட்டில் யானை, நிறையா மான் பார்த்தோங்க. அப்புறம் டிஸ்கவரியில் வர அந்த ரங்கூன் குரங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்றுங்க. ஃபேஸ் மட்டும் வித்தியாசமான கலரில் இருந்தது. அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தேங்க. இந்த டைமும் அதெல்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. சிறுத்தையும் இருந்ததுங்க, மரத்தில் இருந்தது போன டைம் போகும்போது. ஆஹா, செம்மையாக இருக்குங்க. ஜில்லுன்னு இருக்கு, ஃபுல்லாக மரம் சுற்றிலும். அடாடாடாடா, மசால் வடை வாயா, அந்த மாதிரி தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குது பிளேஸ். நேற்று இந்த ரூட்டில் வந்தோம், தெரியும். அந்த ஃபீல் ஒன்று திருப்பியும் அது வருது இல்லைங்க. எத்தனை டைம் அந்த இடத்துக்கு போனாலும் அந்த பிளேஸ் போகும்போது புதுசாக வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க, பிடிச்ச இடத்துக்கு போகும்போது. ஆஹா, இந்த மாட்டை எல்லாம் வீட்டில் பிடிச்சி கட்டுங்கப்பா. திடீர்னு பார்க்கும்போது காட்டு எருமை இறங்கின மாதிரியே இருக்குங்க. நேற்று இந்த வழியில் தாங்க, பக்கத்தில் தான் ஸ்பாட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மேலே ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம். போலீஸை நாங்கள் திட்ட ஆரம்பித்தாங்க. அந்த இடம் தான் அங்கே பக்கத்தில். அப்போது அந்த அண்ணா சொன்னாங்க. ஆனால் அங்கேயே கால் தடம்லாம் இருந்ததுங்க. அந்த பைசனோட கால் தடம்லாம் இருந்தது, காட்டெருமை கால் தடம். நான் தான் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், இதெல்லாம் மனுஷன் போன மாதிரியே இல்லையே. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மனுஷங்க போன மாதிரி தெரியலையே, ஏதோ மாடுங்க போன மாதிரி இருக்கு அப்படின்னு. ரெண்டுமே மாடாத்தான் இருக்கும் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு ஒரு ஃபீல் உள்ளே இருந்தது, காட்டெருமையும் இருக்கலாமே அப்படின்னு. அப்புறம் அந்த வந்து போலீஸ்காரன் நான் திட்டும்போது தான், அப்புறம் அந்த போலீஸ்காரன் தான் சொன்னாங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க ஸ்ட்ரிக்ட் ஏரியாவுக்குள்ளே, அப்புறம் பைசன் இதெல்லாம் வரும், ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ், உங்களுக்கு ஒரு ரூல்ஸா அப்படின்ற மாதிரி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. சாரிண்ணா, எங்களுக்கு தெரியாதுங்க, ஆல்ரெடி அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, அதனால் நாங்களும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஏதாவது போர்டு இருந்தால் கூட அங்கே போயிருக்க மாட்டோங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு. தெரியாமல் தான் உள்ளே போனது. அப்புறம் மறுபடியும் அண்ணா சரி போங்க, இனிமேல் வராதிங்க அப்படின்ட்டாரு. இங்கே பாருங்கள், ரோடு அப்படியே வளைஞ்சு போகுதுங்க. பைன் ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன். இதுதான் நேற்று வந்தோம். அப்படியே போகிற போக்கில் காட்டுறேங்க. இதாங்க பைன் ஃபாரஸ்ட்டு. நேற்று இங்கே வரும்போது ஆஃப் ஆகிடுச்சு. மொபைலில் தான் எடுத்திருப்பேன். ஸோ அதை இப்போ எடுக்கிறதா நினச்சிக்கோங்க. இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே நேற்று வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குன்றது தெரியும். இதாங்க டிக்கெட் கவுண்ட்ரு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே 2 இருக்குங்க. சின்ன பெருசாக ஒன்று இருக்காது. நிறையா மூவிஸ்லாம் அங்கே எடுத்துருக்காங்க, சாங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அதுதான் மெயின் ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே குட்டியாக ஒன்று இருக்குங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். பாருங்க, ரோட்டில் யாருமே இல்லை, ரோடு மட்டும் வளர்ந்து போகுதுங்க. நல்லா இருக்குங்க, அப்படியே ஓட்டிகிட்டு போக, வளர்ந்து. அதாவது ஓட்டும் போது அந்த டயர்டு தெரிய மாட்டேங்குதுங்க, அப்படியே ஜாலியாக இருக்குது. ரூம் போனதுக்கப்புறம் தான் அந்த டயர்டே தெரியுது. இப்போ நம்ம மேப்பே மைசூருக்கு தாங்க போட்டிருக்கோம்.
எது வரைக்கும் போக முடியுமோ போயிட்டு அப்படியே திரும்புவோங்க. நம்ம வண்டி நம்ம தான் ஓட்ட போகிறோம். நினச்ச இடத்துக்கு நம்ம பையன் கூட்டிகிட்டு போவாங்க நம்மளை. அப்புறம் என்னங்க வேணும்? எங்கே வேணாலும் போய் ரிட்டன் ஆகிக்கலாங்க. தம்பிக்கு சாப்பாடு மட்டும் போட்டோம்னா போதும். ஆனால் நேற்று டேங்க் ஃபில் பண்ணதுங்க. பையன் இன்னும் ஓடிட்டுருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், ரெண்டு பார் தான் கம்மியாக இருக்குதுங்க. கேடிஎம் பொதுவாகவே மைலேஜ் தராதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பையன் நல்லா தராங்க. மைலேஜ் டெஸ்ட் பண்ணுற வீடியோ ஒன்று உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. டைமே இல்லைங்க அது எடுக்கிறதுக்கு. முடிஞ்சால் அது ஒரு வீடியோவாக போடுறேங்க, நம்ம பையன் எவ்வளோ மைலேஜ் தரான் அப்படின்னு. இங்கே பாருங்க கைஸ், இவ்வளோலாம் போகக்கூடாதுங்க. போகணும்னு தோணும், ஆனால் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குல்லங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணவும். நம்ம நல்ல நேரத்துக்கு நம்ம போய் எதுவும் இல்லை, ரிட்டர்ன் வந்துட்டோம். ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாராவது நீங்களும் இந்த பிளேஸ் வரும்போது அவங்க போனாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அது தப்பாயிருங்க. ஏன்னா அந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு ஆவலைன்றதுக்காண்டி உங்களுக்கும் ஆகாது அப்படின்னு இல்லை. யாருக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாங்க. நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். வழக்கமாக நான் சொல்கிறதாங்க, நம்மளை விட நம்மளை யாராலையும் பார்த்துக்க முடியாதுங்க. படப்பிடிப்பு பகுதி இங்கே பாருங்கள், இதுதாங்க. அந்த மேலே தெரியுது பாருங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை தெரியும். அதுதாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட். அங்கே தான் நிறையா மூவிஸ் சாங்ஸ்லாம் எடுத்துருக்குறாங்க. அப்படியே போகும்போது காட்டுறேங்க உள்ளே எப்படி இருந்ததை. நேற்று வீடியோ மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இங்கே பாருங்கள் வியூ போய் அண்ணா டெம்போக்காரண்ணா மறைச்சிட்ருக்காருங்க. பாருங்க அந்த சிக்சாக்கா வழி தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே போகுது பாருங்கள். அதெல்லாம் நேற்றே போயிட்டோங்க. நேற்று செம்ம கூட்டம். வழக்கமாக நான் சொல்கிறதாங்க, நம்ம போனதுக்கப்புறம் செம்ம கூட்டம் வந்துருச்சுங்க. ஏதோ ஸ்கூல்னு நினைக்கிறேன், ஸ்கூல்லேருந்து ட்ரிப் கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. 3 பஸ்ஸுங்க, ஃபுல்லாக க்ரௌடு. ஒரு டர்னிங் தண்ணனை எப்படியாவது அடிக்கணுங்க. ஏய் பின்னாடி வந்துக்கிட்டு பாருங்க, காண அப்படியே தூக்கி போடுறாங்க. நான் பாட்டுக்கு வீட்டில் ஏற்றணுன்னா அவ்வளோதான், ஸ்கிட் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சவங்க பின்னாடி போகிறது டேஞ்சர். டாமா பார்ப்போம். வேறு வேலை என்ன, நேராக போயிட்டு வர்றது தான். இது ஏதோ டேம் போல் இருக்குங்க, நடுவட்டம். இந்தாங்க போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், நடுவட்டம் டவுன் பஞ்சாயத்து. ஆனால் உள்ளே அலௌடு இல்லையா? எச்சரிக்கை. இது ரொம்ப ஆமாம் பழசனால உள்ளே அலோவ் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பைகரா ஃபால்ஸு, அது செம்மையாக இருக்குங்கண்ணா, கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த வழி தானா? அப்போ ஓகே, கவர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ரிவர். ஆமாம் பைகரா ஃபால்ஸு. இது டேம் பேரும் அதுதான் போல இருக்கு, பைகரா அணைன்னு போட்டிருக்கு. இங்கே ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குல்ல? இல்லை வேற எங்கேருந்து வருதா சைடில்? சொல்லும் போல மேலேருந்து கம்மியாக தான் ஊற்றுது, ஆனால் இவ்வளோ போதும். செம்ம பியூரு. சே குளத்துலலாம் குளிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு. இந்த டேம் பேர் பைகரா டேமுங்க. பைகரா வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, டேமும் ஒன்று இருக்குங்க. இப்போ தான் தெரியுது. வர வழியில் பார்த்தோம், நிப்பாட்டினோம். உள்ள அலௌடு கிடையாது. சரி கிளம்புவோம். ஓ மை காட், மேலே இறணும் போலங்க. அப்படி கீழே இறங்குன்னு பார்த்தா மேலே போகுதுங்க. பைகரா நீர்வீழ்ச்சி வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. நம்ம அங்கே நின்னோம் கீழே, இது மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். டேமு வாட்டர் ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, ஆனால் குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
பார்ப்போம். உள்ளே போட்டலாங்கண்ணா. வண்டி அங்கே நிப்பாட்டிட்டோங்க. அங்கே பார்க் பண்ணிட்டு இது அப்படியே உள்ளே போகிறோம். இன்னொரு 300 மீட்டர்னு போட்டிருக்குங்க. கேமராவை கழட்டவே இல்லைங்க. யார் அவன் பைத்தியக்காரன் நினைக்க போகிறாங்க. ஹெல்மெட்டோடையே போய்கிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குங்க. இப்படி விளாக் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த வியூஸ்லாம் நல்லா தெரியும். அதனால் ஹெல்மெட்டையே கழட்டலை. பார்க்குறோம் பைத்தியக்காரன் சொல்லுவான், சொல்கிறவன் ஆயிரம் சொல்லுவான். நம்ம பண்ணுறதா பண்ணுவோம். டிக்கெட் எதுவும் இல்லை, அங்கே தான் எடுக்கணும் போல. என்ன வண்டி இல்லையா? நடந்து போகலாம். இதுலேயும் போகலான்னு நினைக்கிறேன். நடந்து போகிறாங்க, போகலாம். நடந்தே போயிடலாம். இன்னும் 300 மீட்டர் காட்டுது. டைமிங் இருக்குது, நோட் பண்ணிக்கிங்க காய்ஸ். 8:30 AM-லேருந்து 5:30 PM வரைக்கும் தான் ஓப்பன். எவ்வளவோ நடந்தாங்க. 300 மீட்டர் தான். நான் ஜாலியாக இருக்குமாங்க, வேடிக்கை பார்த்தேன். இதுக்கு எதுக்குடா 20 ரூபா? எங்கே பாருங்க, அந்த வண்டி தெரியும்பா. 20 ரூபா கொடுத்து அதில் போனாங்கன்னா அதை தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்லோப்பில் ஏற மாட்டேங்குது. அதுக்கு எதுக்குங்க வண்டி? நடந்தே போயிடலாம். இதுலேயே எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க. கீழே போகணும் போல். அப்படியே கீழே போகுதுங்க. கீழே போய் 300 மீட்டர் தானே சொன்னானுங்க. எப்படி மூச்சு வாங்குது. அங்கே ஓடுதுக்கா. இது ரிவர் மாதிரி தான் இருக்குங்க. இது எப்படி ஃபால்ஸுன்றாங்க? மேலேருந்து ஊற்றுனா தான் ஃபால்ஸு. போர்டே பயங்கர வாட்டர் ஃபால்ஸ் தானே போட்டிருக்கிறானுங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. வாட்டர் ஃபால்ஸ்னாலே மேலேருந்து தான் போகும். இது அப்படியே ஓடுது, ஒரு ஓட மாதிரி. ஆனால் இதுக்கு பேர் பயங்கர வாட்டர் ஃபால்ஸ். 50 ஸ்டெப்ஸு டவுனு. 20 ரூபாயா? இறங்கவோ குளிக்கவோ அனுமதி இல்லை போட்டாங்க. முடிச்சு விட்டீங்க போங்க. ஏற கஷ்டம் பாவம். வயசானவங்களாம் கஷ்டம்தான். இதான் காய்ஸ், டிக்கெட் எடுத்தாச்சு. உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். பர் பர்சனுக்கு 30ங்க. இங்கே பாருங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுங்க. அதுக்கு ஒரு ஃபீஸா? கீழே போட்டாலும் போட்டுருப்பானுங்களே, அதுக்கு ஒரு ஃபீஸா? டிக்கெட் வாங்கணுமா? ஃபால்ஸே கிடையாதே குணா. இல்லையே, போர்டு போட்டிருந்தாங்க குளிக்கக்கூடாதுன்னு. முன்னாடியே போர்டு போட்டிருந்தாங்க இல்லை குணா, குளிக்கக்கூடாதுன்னு போர்டு போட்டிருந்தாங்க. இருக்கலாம், தெரியாமல் வந்திருக்கலாம். நமக்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஃபோர்ஸாக தான் இருக்கு. இங்கே பாருங்க கைஸ், வாட்டர் சவுண்டு செம்மையாக இருக்குங்க. அது கேட்கும்போது குளிக்கணும்னு தோணுதே. பியூராக இருக்குது, அப்படியே பால் மாதிரி இருக்குது பாருங்க. வெள்ளை கலரில் இருக்குதுங்க தண்ணி. அழகாக இருக்குது. எல்லா இடமும் பச்சை பசேர்னு. அந்த கொட்டுற இடத்துல நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குது. இங்கிட்ட வரும்போது க்ரீனாக இருக்குது. அது அந்த பாறையில் உள்ள பாசம் கலர்னு நினைக்கிறேன். இதுதாங்க எண்டு. அது வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் பக்கத்தில் இருந்து. கேமராவில் சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க இந்த மலை. அங்கெல்லாம் போனால் எப்படி இருக்கும். ஆனால் விடமாட்டாங்களே.
அங்கே பாருங்கள், அப்படியே அங்கேருந்து வந்ததுங்க, அப்படியே வளைஞ்சு அங்கேருந்து வளைஞ்சு வந்து அப்படியே கீழே கொட்டுதுங்க. இதுதான் ஃபால்ஸுன்றாங்க. தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இருக்குது, இதுக்குள்ளேலாம் குளிக்க முடியாதுங்க, அதனாலேயே அலௌட் கிடையாது. நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு அந்த நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரில, தண்ணி சவுண்டே பயங்கரமாக இருக்குங்க. இது பயங்கர ஓடைன்னு வேணால் சொல்லலாங்க. ஆனால் நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஓகேங்க, ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. அடுத்து நம்ம புதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணுங்க. நம்ம இப்போ கரெக்டாக ஈவினிங் டைம் வந்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், மான் 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 ஓ புள்ளிமான் செம்மங்க. சா கொஞ்சம் மெதுவாக வந்திருக்கலாம் மானை பார்க்கும்போது, முன்னாடியே பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன் பக்கத்தில் மானை. இந்த பக்கம் பார்த்து திரும்பினா மான் நிற்கிதுங்க இருக்குது. இங்கே பாருங்க குட்டி, இங்கே பாருங்க மயில், ஐயோ மயில் குரங்கு இங்கே பாருங்க பக்கத்தில், இங்கே பாரு